சிறகடிக்க ஆசை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம லாயரை பார்க்குறதுக்காக விஜயாவும் மனோஜும் லாயரை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அங்கே லாயர் இருந்துட்டு அவங்களுடைய மொத்த கேஸ் டீட்டெயில்ஸும் கேட்டுக்கிட்டு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு ஆண் தான் ஒரு பெண்ணை ஏமாற்றி கல்யாணம் பண்ணுவாருன்னு. ஆனால் இங்கே ஒரு பொண்ணு ஒரு ஆணை ஏமாற்றிட்டு போயிருக்கு. ஒரு ஆணை மட்டும் ஏமாத்தினா பரவாயில்ல, ஒரு குடும்பத்தவே ஏமாற்றிட்டு போயிருக்கு. அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் இவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு லாயர் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் இருந்து ஃபோன் வருதுன்னு பேசின உடனே, நைட்டுக்கு என் ஃப்ரெண்டு வரா, சப்பாத்தியும் குருமாவும் செஞ்சுருங்க, எனக்கு இட்லியும் சட்னி இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ யார்கிட்ட பேசுனீங்க? என் ஹஸ்பண்ட் கிட்ட தான். ஏற்கனவே நான் ஒரு கிரிமினல் லாயர் வேறு. என் ஹஸ்பண்டை விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? அதனால தான் எனக்கு அடிமையாக நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் அவர் தான் பார்த்துப்பாரு, நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி லாயர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு விஜயாவுக்கு பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக, சரி நீங்கள் போயிட்டு வாங்க, நான் கேஸை நான் கோர்ட்டுக்கு அனுப்பி விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது கேட்டோன்னு விஜயா இருந்துட்டு, என் பிள்ளையோ ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஆயிட்டா என்ன பண்ணுறது? இல்லை இல்லை, இந்த கேஸெல்லாம் கோர்ட்டுக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நைஸாக நழுவிட்டு போயிடுறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு ரோகிணி பண்ண தப்பெல்லாம் யோசிச்சுட்ருக்காரு. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.